Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு 10th standard NCERT CBSE syllabus chapter 1 ரியல் நம்பர்ஸ். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய டாபிக் தான் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த மாடல் தவிர எந்த மாடல்லேருந்தும் கொஸ்டின்ஸு கேட்கறதுக்கு சான்ஸே இல்லைன்ற அளவுக்கு மாடல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாடலை பார்த்தாலே நமக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரி, ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் 1600 and the HCF is 5. The LCM of the numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, HCF into LCM is equal to product of 2 numbers. நான் ஏதோ 2 நம்பரை A into B இல்லை P into Q, X into Y ஏதோ என்ன எடுத்துக்கலாம். சரியா? these are the product of 2 numbers. இங்கே product of 2 numbers 2 நம்பர் கொடுக்கல தான், ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. the product of 2 numbers is 1600 and the HCF is 5ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது LCM. சரியா? ஸோ இந்த LCMமில் கண்டுபிடிச்சோம்னா LCM மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 1600 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இங்கே வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஸோ 5ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 5 3s are 15, 3 times balance 1, 5 2s are 0. ஸோ நமக்கான LCM என்னது? LCM is 320. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்கு? HCF ஆஃப் 12 and 15 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCF அப்படின்னு கேட்டாலே நம்ம தனித்தனியாக தான் போடணும். சரியா? HCF ஆஃப் என்னது? 12 தனியாக, 15 தனியாக. இப்போ 12 கண்டிப்பாக 2ல் போகும் இல்லையா? அதனால் 2ல் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ 2ல் 6 times, திரும்பவும் 2 3 times, திரும்பவும் 2ல் போகுமா? 3 போகாது, அதனால் 3. தென் இது 2லே போகாது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பரான 5 யூஸ் பண்ணணும். சரி, இப்போது HCF ஆஃப் 12 and 3 அப்படின்னு போகும்போது 12க்கு HCF எப்படி இருக்குது? 2 into 2 into 3 அண்டு 15க்கு என்ன இருக்குது? ஸோ இதில் நம்ம 3யை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 தான் அதில் காமன் ஃபேக்டர் இல்லையா? ஸோ 3 உடைய காமன் ஃபேக்டர் நம்ம செக் பண்ணுறது 3யை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ HCF ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது HCF ஆஃப் 12, 15 இஸ் 3. சரியா? இதில் காமனாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்தால் போதும். காமனாக இதில் 1 கூட தானே இருக்குது, 1 எடுத்துக்கலாம். ஆனால் 3யும் இருக்குது. 3 into 1, இதுலேயும் 1 முடியுது, 1 முடியுதுன்னு எடுத்தாலும் 1, 3 into 1 is 3 தான் வரப்போகுது. ஸோ டேரெக்டாக நம்ம 3 எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் HCF 306, 657 equal to 9, then LCM of 306 and 657 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம் தேர்ட் சம்மும் ஒரே மாதிரி தான். HCF ஆஃப் 2 numbers அப்படி தான் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதிக்கலாம். HCF into LCM is equal to product of 2 numbers. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு எடுக்கும்போது HCF ஆல்ரெடி 9 கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம கேட்குறது என்னது? LCM தான் கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் என்ன நம்பர்ஸ்? அந்த கொடுத்துருக்க 306 into 657. இப்போ 306க்கும் 657க்கும் LCM போட்டாலும் ஒன்று தான். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நான் இதில் என்ன LCM கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ 306 into 657 divided by 9. ஸோ 9ஆல் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் கொண்டு வந்துட்டேன். இதில் 7 times வரும், பேலன்ஸ் 2 3 times. ஸோ LCM is equal to 306 into 73. 306 into 73. ஸோ 73 into 6. 76 are 420, 736 are 18, 438. அப்போது 8 மட்டும் இங்கே, பேலன்ஸு 43. அப்போது பேலன்ஸ் 3 இங்கே போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் 4, 73 into 3, 210 plus 9, 219, 219 plus 4, 223, 223. ஸோ LCM கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 73 into 306 is 22338. என்ன கேட்டிருந்தாங்க? LCM ஆஃப் 306, 657 is 22338. This is the answer. So next sum
பார்க்கலாம். ஃபோர்த் சம், the prime factorization of 144. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கேட்டால் என்ன பண்ணிடலாம், நம்ம 144க்கு இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபஸ்ட்டு 2இல்லைனா 72, திரும்பவும் 2, இதுக்கு 36, திரும்பவும் 2ல் 1 8, திரும்பவும் 2ல் செக் பண்ணால் 9, திரும்பவும் 2ல் போகாது, அதனால் 3 தென் 3 1. ஸோ இது வரைக்கும் செக் பண்ணியாச்சு. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து எழுதும்போது 144 எப்படி எழுதலாம், 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஸோ இதில் செக் பண்ணும்போது 1 2 3 4 அப்படி இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், 144 2 power 4 into 3 power 2 இப்படி எழுதி முடிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். which of the following is irrational number? irrational நம்பர்லாம் எப்படி இருக்கும், ஃபாலோயிங்னா நம்மளாம் ஒரு irrational நம்பர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம்னா, சரியா, அண்டர் த ஸ்கொயர் ரூட்டில் ப்ரைம் நம்பர்ஸ் இருந்தால் irrational. அப்புறம் எனி நம்பர் divisible by ப்ரைம் நம்பர்ஸ், சரியா, அதர் தென் எது 2 power n into 5 power m. ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, 2 power n அப்படின்னா இப்போ வந்து நான் ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் கூட எடுத்துக்கிறேன். ஒரு 7 is divided by 2 இஸ் அ ப்ரைம் நம்பர் இல்லையா. 7 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது 3.5. ஆர் அதே 7 நான் 2ஆல் எல்லாம் 5ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1.4 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வரப்போ இது என்ன ஆகிடுச்சு, டெர்மினேட் ஆகுது. இது டெர்மினேட் ஆகாமல் இப்போ இதே 7 நான் டிவைடட் பை ஒரு 3ஆலையோ, இப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் 1 தான், ஆனால் ப்ரைம் நம்பர்னால் என்ன, கேன் பி divisible by itself and by 1. இப்போது 3ஆல் இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 இதில் 2 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 1 தான் இருக்குது. ஸோ 1ல் 0 போட்டால் இங்கே பாயிண்ட் வந்துடும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ், திரும்பி 1 பேலன்ஸ் 3 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது நான் டெர்மினேட்டிங். அப்போது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, எனி நம்பர் கேன் பி டிவைடட் பை ப்ரைம் நம்பர் எக்ஸப்ட் இந்த 2 power n 2 power m. 2 power n-னா என்ன, 2 power n-னா 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 2 power 3 8ஆக இருக்கலாம், 2 power 4 16ஆக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இல்லை 2 into 5 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதே 7 10 அப்படின்ற டிவைட் பண்ணோன்னா 10 எதில் பண்ணோம், 2 into 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கேன்சல் பண்ணோம்னா இது 3.5, திரும்பி இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0.7. ஸோ இது தானே பண்ணியிருப்போம், 7 டிவைடட் பை 10னா ஒரு 0 கட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட் வச்சுருப்போம். த ஆன்சர் இஸ் 0.7. புரியுதா? ஸோ இதில் 2 power n into 5 power m எது வந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கும், ப்ரைம் நம்பரை டிவைட் பண்ணி டெர்மினேட் பண்ணிடும், அது ப்ரைம் நம்பராக இருக்காது. ஆனால் இதிலே அண்டர் தி ப்ரைம் இல்லை, அதாவது ஸ்கொயர் ரூட் அண்டர் தி ப்ரைம் நம்பர், சரியா, ஸ்கொயர் ரூட்டில் ப்ரைம் நம்பர் வந்தாலோ இல்லைனா எந்த நம்பரை ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணாலோ இட் கேன் பி irrational. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் நம்பர் யூ வில் கெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7 into 11 into 13 into 15 + 15 கேட்டிருக்கு. இப்போது ஏதாவது ஒரு 2 ப்ரைம் நம்பரை நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணாலே நம்ம கிடைக்கிற நம்பர் மேக்ஸிமம் ஒரு காம்போசிட் நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே வரலனா கூட இதில் கொடுத்துருக்கிறது 11 into 13 into 15. 15ன்றது என்னது, நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த 15 கூட இன்னொரு 15 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ், சரி, 7 into 11 77 into 13 into 15, 13 5s are 65, balance 6, 13 1s are 13 plus 6 is 19, 195. 77 into 195 ப்ளஸ் 15 மட்டும் இருக்குது. சரி, இங்கே 77 into 195 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது என்ன, 15015 நமக்கு கிடச்சிருக்கோம், ப்ளஸ் 15. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 15030. ஸோ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா டிவைடட் பை செக் பண்ணும்போது எந்த நம்பரில் செக் பண்ணாலும் ப்ரைம் நம்பரை தவிர மற்ற எந்த நம்பராக இருந்தாலும் நமக்கு வர்றது, இதில் டிவைட் பண்ணி பார்க்க 2ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி எது பண்ணாலும் இந்த நம்பர் கேன்சல் ஆகிறதுக்கு மோர் பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது ஒரு காம்போசிட் நம்பர், மோர் தேன் எனி நம்பர். அதாவது ஒரு நம்பர் தாண்டி இது டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன நம்பர், இது காம்போசிட் நம்பர். ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்போசிட் நம்பர்ஸ். எது இந்த வாட் கைண்ட் ஆஃப் நம்பர் யூ வில் கெட்னா காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபார் சம் integer p, every even integer is of the form அப்படிங்கிற ஈவன் நம்பர்ஸ்னாலே எப்படி இருக்கும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அப்போது p
p அப்படிங்கிறது ஒரு இன்டீஜராக இருந்தால் இதில் ஈவன் நம்பராக இருக்கிறதுக்கு சான்ஸ் என்ன? 2 into p. எனி இன்டீஜராக இருந்துட்டு போட்டோம் p. ஆனால் இன்டீஜர் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்டு 2 பண்ணோம்னா அது நமக்கு ஈவன் நம்பராக வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாமே 1 marks தான், சரியா? அதுக்கப்புறம் 2 marks 3 marks 5 markலாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். 8th sum. The number 8 power n end with digit of 0 அப்படின்னு கேட்குறாங்க. 8 power n அப்படிங்கிறது என்னென்னா 8 பவரில் எனி நம்பர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு 8 பவரில் 0 கொடுத்தா எனிதிங் பவர் 0 இஸ் 1 இல்லையா? அடுத்தது 8 பவரில் 1 கொடுத்தா நமக்கு 8 தான் வரப்போகுது. 8 பவரில் 2 கொடுத்தோம்னா நமக்கு 16. 8 பவரில் 3 கொடுத்தோம்னா 5 12. 8 பவரில் 4 கொடுத்தோம்னா 4096. திரும்பவும் 8 பவரில் 5 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது? நம்பர்ஸ் எண்டிங் வித். ஸோ இதுக்கப்புறம் திரும்பி ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? 8 நம்பர் எண்ட் 6 எண்ட் வித் 2, திரும்ப எண்டு வித் 6, திரும்ப எண்டு வித் 8. ஸோ எங்கேயாவது 8 பவர் எண்ணில் 0 கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணோம்னா எண்டிங் வித் தான் கேட்குறாங்க. இந்த நம்பர் 8 பவர் என் எண்ட்ஸ் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்ட்ஸ் வித் அப்படின்னா இந்த நம்பர் எண்டிங் வித் அப்படின்ற இந்த எண்டிங் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 8 பவர் என் நாட் எண்ட் வித் 0, சரியா? எந்த நம்பரும் 8 பவர் என். இப்போ 5 பவர் என் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 5 பவர் என்னு பார்க்கும்போது 5 into 5 அவள் 25 வரப்போகுது. 25 into 5 வரும்போது ஃபஸ்ட்டு 5 into 5 தான் பண்ணிவிட்டு அப்புறம் 5 into 2 பண்ணுவோம் இல்லையா? 5 into 5 5 தான் வரப்போகுது. ஸோ எண்டிங்கில் 5 தான் வந்துட்டுருக்கும், 0 வராது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து 9th sum. The least number that divides by all the number from 1 to 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 10 அப்படின்றத வச்சு 1லேருந்து 10 வரைக்கும் எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணலாம், அதாவது எனி நம்பர், சரியா? 1லேருந்து 10 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை டிவைட், த லீஸ்ட் நம்பர் தட் divisible by, சரியா? தட் இஸ் divisible by ஆல் த நம்பர்ஸ். அந்த நம்பர் எது? இப்போ ஒரு எக்ஸ்னா அந்த எக்ஸை நம்ம 1ஆலேயோ இல்லை 2ஆலேயோ இல்லை 3ஆலேயோ இல்லை 4ஆலேயோ எதால் பண்ணாலும் கண்டிப்பாக இட் கேன் பி divisible அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2520. எங்கேருந்து வந்துச்சு இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தா மொத்தத்துக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10, சரியா? இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஸோ 2 தான் ஃபஸ்ட் எடுப்போம் இல்லையா? எல்சிஎம்க்கு 1 2 1 ஆகிட்டு இருக்கும், 3 எல்சிஎம்மில் போகாது 2ல். ஸோ 4 2 times, 5 அப்படியே தான் இருக்கும், 6 3 times இருக்கும், 7 அப்படியே தான் இருக்கும், 8 4 times இருக்கும், 9 அப்படியே தான் இருக்க போகுது, 10 5 times. திரும்பவும் 2 இங்கே எல்லாமே டிவைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் 1 1 3 1 5 3 7 2 times 9 5. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு நம்பர் நம்மகிட்ட இருக்குது. 1 1 3 1 5 3 7 1 9 5. இதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணது நம்பரில் 3க்கு போயிடலாம். ஸோ 1 1 3ஆல் 1 டைம் 5 அப்படியே தான் இருக்க போகுது, 3 இங்கே 1 டைம் வந்துடுச்சு, 7 1 இருக்குது, 9 3 times, இங்கே 5 அப்படியே தான் இருக்குது. தென் 3ஆல் 1 1 1 1 5 1 7 1 3ஆல் பண்ணும்போது 1 5. திரும்பவும் அடுத்தது ப்ரைம் நம்பர் இஸ் 5. ஸோ 1 1 1 1 1 1 5 1 1 1 முடிஞ்சுதா? ஸோ இங்கே 7 7 1 1 தென் 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ 1 1 1 1 1 1 7க்கு அப்புறம் 1 1 1 1 முடிஞ்சா? ஸோ இது வரைக்கும் வந்தது. ஸோ இதை எல்சிஎம் எடுக்கும்போது 2 into 2 4 4 2s are 8 8 3s are 24 24 3s are 72 72 into 5s are 360 360 into 7 2520. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர், சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th sum. இஃப் p is a prime number then root of p. ஆல்ரெடி நம்ம இர்ரேஷனல் பார்க்கும்போது இது இந்த ஃபார்முலாஷன், அதாவது வாட் இஸ் த இர்ரேஷன் கேட்கும்போது இதை வச்சு செக் பண்ணோம் இல்லையா? அப்போது பிங்கிறது ப்ரைம் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ரைம் நம்பர் அண்டர் தி ரூட் அப்படின்னு போட்டாலே இட்ஸ் ஆல்வேஸ் இர்ரேஷனல். நம்ம என்ன பார்த்துருப்போம்?
ரூட் 3 இஸ் இர்ரேஷனல், ரூட் 5 இஸ் இர்ரேஷனல், ரூட் 7 இஸ் இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணுங்கள், ரூட் 11 இஸ் இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா? ஸோ இப்படி தான் அந்த ப்ரூஃபில் நம்ம பார்த்துறதுல இது ஆல்ரெடி ரியல் நம்பர்ஸ் ப்ரூஃபில் இந்த ரூட்டுக்குள்ளே வர ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் நமக்கு இட்ஸ் அ இர்ரேஷனல். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ப்ரைம் நம்பர் p இஸ் தென் ரூட் p இஸ் இர்ரேஷனல். முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்டென்ஸாக இந்த நோட்ஸ் கொடுத்தேன்னா புரியலன்றவங்க நோட்ஸை பொறுமையாக எடுத்து எழுதுங்க. இன்ட்ரொடக்ஷன்லாம் இந்த வீடியோவுடைய ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.